शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अस्मादहङ्गतमिदं प्रतिभाति यन्मे वाक्यप्रमाणकमुदीरितमद्वयत्वम् इत्येवमेष मम बुद्धिपथं विरोधः प्राप्तप्रभो परिहरैनम् अनुग्रहाय। இப்போ சிஷ்யன் கேட்கிறார், பூர்வபக்ஷம் உபசம்ஹரதி. தஸ்மாத் அசங்கதமிதம் பிரதிபாதி என்மே, இது அசங்கதமாக தோன்றது. என்ன, இந்த அத்வயத்துவம் பிரம்மா அத்விதீயம் என்றது வேற வாக்கியம் இல்லாமல் வேற எப்படியாவது தெரிஞ்சுக்க முடியும்னா பரவாயில்ல. ஆனால் வாக்கியத்தினால்தான் தெரிய முடியும்னால் வாக்கிய பிரமாணகம் உதீரிதம் அத்வயத்துவம் அசங்கதம் பிரதிபாதி. வாக்கியத்தினால பேர்பட்ட ஒரு அத்வைத தத்துவத்தை போதிக்க முடியாது. இத்தேவமேஷ மம புத்திபதம் விரோத பிராப்தா. என்னுடைய புத்தியில் இப்பேற்பட்ட ஒரு விரோத பிரதீதி வந்திருக்கு. பிரபோ பரிஹர ஏனம் அனுகிரகாய. சத்தியம் ஏதாக சொல்ல போறார். ஒன்னுன்னா பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்லியாகும். சத்தியம் யதாக குருமான் எதி வாக்கியகம்யம் சம்சர்கரூபமிக வேதசிரஸ்து அபீஷ்டம் அப்வேவ தத்ர பதயோருபயோர் விரோதா ஆரோக்ஷ சத்வய விரோத கிருதஸ்ததானி. இப்போ விரோதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றது இல்லையா? என்ன விரோதம் ஏற்பட்டிருக்குன்னா, சத்துவம்பத வாக்கியார்த்தத்தினுடைய ஐக்கியம் விருத்தமா இருக்கு. சத்பதத்தினுடைய வாக்கியார்த்தத்துக்கும் தொம்பதத்தினுடைய வாக்கியார்த்தத்துக்கும் ஒரு அபேதம் என்ற ஒரு சம்சர்க்கம் இப்ப இந்த வாக்கியத்தினால தெரியறதுன்னு சொன்னால் அது விரோதம் தான், சந்தேகமே இல்லை. அது சொல்ற சத்தியம் யதாக குருமான் எதி வாக்கியகம்யம் சம்சர்கரூபமிக வேதசிரஸ்து அபீஷ்டம் அத்வேவ தத்ர பதயோ விரோதா. அந்த குருமான் இருக்கு, அதை எங்கே அன்னைக்கிறது? விரோதா இத்தனை அன்னைக்கு குருமான் விரோதா அஸ்து. குருதரமான விரோதம் அர்த்தம். குருமான் கௌரவத்தோட கௌரவமுடைய குருமான் குருதரமான விரோதம். யதி வாக்கியகம்யம் சம்சர்கரூபமிக வேதசிரஸ்து அபீஷ்டம். வாக்கியத்தினால தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதோ ஒரு வாக்கியார்த்தத்தினுடைய சம்சர்க்கம் ஆயிருந்தால், தத்பதத்தினுடைய வாக்கியார்த்தம் தொம்பதத்தினுடைய வாக்கியார்த்தம், அந்த வாக்கியார்த்தங்களுடைய அபேத சம்சர்க்கம் அப்படின்னா தத்பத வாக்கியார்த்தமும் தொம்பத வாக்கியார்த்தமும் ஒண்ணு. இப்பேற்பட்ட ஒரு வாக்கியார்த்தம் விவக்ஷிதமா இருந்தால் நீங்க சொல்லாத மாதிரி அந்த விரோதம் இருக்கட்டும், இதுதான் இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது சொல்லியாகும். எதி தரிசி இருக்கு இல்லையா? எதி வேதகம்யம் சம்சர்கரூபம் மிக வேதசிரஸ்து உபனிஷத்து அபீஷ்டம் ஸ்யாத் தர்ஹி பதயோர் விரோதः அஸ்து. உபயோ பதயோ ததத்வம் இது பதயோ துவயோ விரோதः அஸ்து. அஸ்வேவ பாரோக்ஷ சத்வய விரோத கிருதஸ்ததானி. ஏன்னா ஒன்று பரோட்சமா இருக்கு, இன்னொன்று அபரோட்சமா இருக்கு, ரெண்டு இருக்கு. அப்ப அத்வயம்னு சொல்ல முடியாது. அது தனி இருக்கு, இது தனி இருக்கு. ஈஸ்வரன் தனி இருக்கு, ஜீவன் தனி இருக்கு. அது பரோட்சமா இருக்கு, இது அபரோட்சமா இருக்கு. அப்பேற்பட்ட ரெண்டு வாக்கியார்த்த ரூபமான ரெண்டு பொருளுக்கு ஐக்கியம் சொல்றதா இருந்தால் விருத்தம் தான். அப்பு அந்த விரோதம் இருக்கட்டும். ஆனால் அந்த வாக்கியார்த்தத்தினுடைய ஐக்கியத்தை இங்க வாக்கியார்த்தமா சொல்றதில்லை. தத்துவசி வாக்கியத்தினுடைய தாத்பரியார்த்தம் என்னன்னு கேட்டா, வாக்கியார்த்தங்களுடைய ஐக்கியம் சொல்லக்கூடாது. சொல்றதா இருந்தா விரோதம் தான். கர்மகாண்ட நிபுணை உதிதம் புரஸ்தா வாக்கியார்த்த லட்சணம் அத புனரத்திர நேஷ்டம் தேகாதிவர்ஜிதம் அகண்டமுஷந்தி யஸ்மாத்
ஸ்ரீ பாதராயண மதானுகதாக மகாந்தா. அதனாலதான் கர்மகாண்டத்தில் இருக்கிற வாக்கிய லட்சணம் இங்கே கொண்டு வர வேண்டாம். எல்லா வாக்கியமும் ஏதோ ஒரு சம்சர்க்கத்தை தான் சொல்லுது. பதார்த்தங்களுடைய சத்தியம் எதாக குருமான் எதி வாக்கியகமியம் சம்சர்க ரூபம் இக வேதசிரஸ்வ அதிஷ்டம் அஸ்வயோ தத்திர பதையோர் விரோதா. நான் அண்மையை சொல்றேன். எதி வாக்கியகமியம் சம்சர்க ரூபம் இஹ வேதசிரஸ்து அபீஷ்டம் ஸ்யாத் தர்ஹி அஸ்வேவ அஸ்து கிமஸ்து தத்ர பதயோஹ உபயோஹ குருமான் விரோதः அஸ்வேவ. வாக்கியகமியம் வாக்கியத்தினால கிரகிக்க வேண்டியது ஒரு சம்சர்க ரூபமா இருந்தால், அப்படி நமக்கு அபிப்பிராயம் இருந்தால், நீங்க சொல்ற விரோதம் அஸ்து அப்படி இருக்கட்டும், அந்த விரோதம் வந்துதான் ஆகணும். ஆனால் எதி தரிகி இருக்கு இல்லையா, அப்ப என்ன சொல்றது? அப்படி கிடையாது, அது நமக்கு அபீஷ்டம் இல்லை. அது அபீஷ்டம் சொல்றதா இருந்தால் நீங்க சொல்ற விரோதம் அஸ்து. எந்த விரோதம்? பாரோக்ஷ சத்வய விரோத கிருதா. பாரோக்ஷ சத்வய விரோத கிருதா ததானீம் விரோதா அஸ்து. பரந்து ததா நோச்சதே அர்த்தம். அப்படி நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன் சொல்ல போறது இல்லை கேட்கிறார் இல்லையா, அதனால அதுக்கு பதில் கொடுக்கிறார். இப்படித்தானே இருக்கணும்? இல்லை, அப்படி கிடையாது. எல்லா வாக்கியமும் பதார்த்தத்தினுடைய பரஸ்பர சம்பந்தத்தை சொல்றதுக்காக வந்ததுன்னு கிடையாது. சாதாரணமா அப்படிதான் பார்த்தா தெரியுது. ஒரு வாக்கியம் தான் என்ன, அதுல பல பதங்கள் இருக்கு. இருக்கிற பதங்களுக்கு தனித்தனி அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களுக்கு பரஸ்பரம் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த பதங்கள் அந்தந்த பதங்களுடைய அர்த்தம் கனெக்டடா தெரியாது. இதுதானே வாக்கியார்த்தம். ஒரு வாக்கியம்னா அதுல தனித்தனி பதங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனி அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களுக்கு பரஸ்பரம் கனெக்டடா ஒரு மீனிங் தெரியுது. அதுதான் வாக்கியத்தினுடைய அர்த்தம். வாக்கியம்னா பத சமூகம். தேவதத்தா காம் ஆனயதி ஒரு வாக்கியம். தேவதத்தா காம் ஆனயதி என்ற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? தேவதத்தன் அர்த்தமா, காம் அர்த்தமா, ஆனயதின்னு அர்த்தமா கேட்டா தனித்தனி அர்த்தம் இல்லை, அதெல்லாம் பதார்த்தம். அப்ப வாக்கியார்த்தம் என்ன? வாக்கியார்த்தம்னா தேவதத்தா காம் ஆனயதி. சாஸ்திரத்தை சொல்லும்போது கவானேன அனுகூல பிரதிமான் தேவதத்தா, இது வாக்கியார்த்தம். இது வந்து ஒரு ஒரு என்ன கனெக்டடா தெரியுது. கனெக்டடா தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? புதுசா இப்ப என்ன தெரியுது? பதத்தினுடைய அர்த்தத்தோட அர்த்தம் ஏற்கனவே தெரியும். தேவதத்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு వ్యక్తి. காம் என்ன அர்த்தம்? ஒரு கோ கர்மமா தெரியும். காம் ஆக்ஷன் இல்லை, ஆனயதி ஆக்ஷன். ஆனயதி ஆக்ஷன். இந்த ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கு ஒரு கர்மம், அந்த ஆக்ஷனை பண்றவன் ஒரு கர்த்தா, சப்ஜெக்ட் எல்லாமே தெரியுது. இப்போ இப்படி இருக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கு பரஸ்பரம் ஒரு கனெக்ஷன் தெரியுது. அதுதான் விசேஷம். வாக்கியார்த்தபோதம் வரும்பொழுது இருக்கிற விசேஷம் என்ன? அந்த வாக்கியத்தில் இருக்கிற பதங்களுடைய அர்த்தங்களுக்கு பரஸ்பரம் சம்சர்க்கம், கனெக்ஷன், அது தெரியுது. சம்சர்க்கம் தெரியுதுன்னு சொல்றதோட அந்த சம்சர்க்கத்தோட வாக்கியம் பதங்களுடைய அர்த்தங்கள் தெரியும். இதுதான் விசேஷம். அப்ப எந்த வாக்கியமா இருந்தாலும் எதுக்காக வந்ததுன்னா அதுக்கு கடகமா இருக்கக்கூடிய கடகம்னா அது வாக்கியத்துக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம். கடகமா இருக்கக்கூடிய பதங்களுடைய அர்த்தங்களுடைய சம்சர்க்கம், கனெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு தான் வாக்கியம் வந்திருக்கு சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது தத்துவம் அசி 3 வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாக்கியார்த்தம் இருக்கு. அந்த வாக்கியார்த்தங்களுக்கு இருக்கக்கூடிய சம்சர்க்கம் என்ன? ஒரு அபேதமாகவே இருக்கட்டும். அந்த அபேதம்ன்றது ஒரு சம்சர்க்கம். அந்த சம்சர்க்கத்தை சொல்றதுக்கு தான் வாக்கியம் வந்திருக்கு. அப்படின்னா அகண்ட பிரம்ம சைதன்யத்தை சொல்றதுக்கு இல்லை, சம்சர்க்கம். அதுதான் புதுசா தெரியும். அதுக்குதான் எல்லா வாக்கியங்களும் வந்திருக்குன்னு சொன்னால் அது தப்பு. அப்படின்னா
तात्पर्य विषयीभूत पदार्थ संसर्ग प्रतिपादकं वाक्यं प्रमाणं। वाक्यं वाक्यं नाम किं? तात्पर्य विषयीभूत पदार्थ संसर्ग प्रतिपादकं वाक्यं। तात्पर्य विषयीभूत पदार्थ संसर्ग प्रतिपादक पदसमूहो वाक्यं। இது வாக்கிய லட்சணம். வாக்கியத்தினுடைய லட்சணம் பாருங்க. தாத்பரிய விஷயீபூதமா இருக்கக்கூடிய, தாத்பரிய விஷயம்னா எது சொல்றதுக்காக வந்ததோ அந்த அது தாத்பரியம். தாத்பரிய விஷயீபூதமான பதார்த்த சம்சர்க்கம் கனெக்ஷன், தாதிருஷ சம்சர்க பிரதிபாதக பத சமூக குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், இதுதான் வாக்கியம். இது காமனா சொல்லக்கூடிய வாக்கிய லட்சணம். அதை கண்டிக்கிறார். எத் கர்மகாண்ட நிபுணை உதிதம் புரஸ்தா, முன்னாடி எது கர்மகாண்ட நிபுணர்கள் சொல்லியிருக்காரோ, கர்மகாண்டத்துல முயற்சி பண்றக்கூடிய மீமாம்சகர் சொல்ற புரஸ்தா எத் எத் கர்மகாண்ட நிபுணை உதிதம் புரஸ்தா வாக்கியார்த்த லட்சணம். வாக்கியார்த்தம்னா என்ன? அந்த வாக்கியத்தினால சொல்லக்கூடிய அந்த சம்சர்க்கம். வாக்கியத்திலிருந்து புதுசா என்ன தெரிகிறது? சம்சர்க்கம் என்ன தெரிகிறது? வாக்கியத்தில் இருக்கிற பதங்களிலான பதங்கள் தன்னுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறது. வாக்கியத்திலிருந்து என்ன தெரிகிறது? வாக்கியம்னா பத சமூகம். தேவதத்தா ஒரு பதம், வாக்கியார்த்தம் தெரியுது. கம் வாக்கியார்த்தம் தெரியறதில்லை. ஆனையா தனித்தனி சொன்னா வாக்கியார்த்தம் தெரியறதில்லை. தேவதத்தா கம் ஆனையதி சொல்லும் பொழுது என்ன புதுசா வந்தது? அந்த கனெக்ஷன் தெரியுது. தனித்தனி பதங்கள் சொன்னா சம்சர்க்கம் தெரியறதில்லை. அப்போ வாக்கியமா சொல்லும்பொழுது, கனெக்டடா சொல்லும்பொழுது, பதங்கள் சேர்த்து சொல்லும் பொழுது நமக்கு புதுசா என்ன தெரியாது? சம்சர்க்கம் தெரியாது. அதனால அந்த சம்சர்க்கத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் பதங்கள் சேர்த்து சொல்றது. இதெல்லாம் தனி பதங்கள் சொல்லலாமே. நம்ம கம்யூனிகேஷன் நடத்தும் பொழுது பதங்கள் சேர்த்து சொல்றதுக்கு, அப்பதான் அது வாக்கியமா வரும். வாக்கியமா வந்தா என்ன? பதார்த்தங்களுடைய சம்சர்க்கம் தெரியும். அப்ப வாக்கியத்தினால தெரியக்கூடியது என்னன்னா பதார்த்த சம்சர்க்கம். அதனால அந்த சம்சர்க்கமே வாக்கியார்த்தம். யாரு சொல்றாரு? மீமாம்சகர் சொல்றாரு. இதுதான் வாக்கியார்த்த லட்சணம். பதார்த்த சம்சர்கோ வாக்கியார்த்தா இது வாக்கியார்த்த லட்சணம். இது யத் புரஸ்தாத் மீமாம்சகைர் உக்தம் தது அத்திர நேஷ்டம். நமக்கு சம்மதம் இல்லை. வேதாதிவர்ஜிதம் அகண்டம் உஷந்தி யஸ்மாத் ஸ்ரீ பாதராயண மதானுகதாக மகாந்தா. யஸ்மாத் எதனால? பாதராயண சம்பிரதாயத்தில் வந்திருக்கக்கூடிய மகாத்மாக்கள் அப்படி சொல்றதில்லை. அவர் என்ன சொல்றாரு? வேதாதி வர்ஜிதம் அகண்டம் உஷந்தி. அகண்டமான ஏதோ ஒரு வஸ்து தத்துவம், இதுதான் வாக்கியார்த்தம். அது சம்சர்க்கமாவே இருக்கணும்ன்றதில்லை. இருக்கிற பதார்த்தங்களுடைய சம்சர்க்கம் புரிகிறதா இருந்தா தான் அது வாக்கியார்த்தம் என்ற ஒரு நியமம் இல்லை. தத்துவசி வாக்கியத்தில் இருந்த தத்துவத்துக்கு ஒரு தனி அர்த்தம், அது வேற. சொம்பதத்தினுடைய அர்த்தம் வேற, அதனுடைய சம்பந்தம் அது ஒண்ணு வேற. இப்ப இது அகண்டம் இல்லை. இப்ப அகண்டார்த்த வாக்கியம் இல்லை. இது அகண்டார்த்த வாக்கியம் எப்ப சொல்லணும்? ஏதோ ஒரே ஒரு வஸ்துவாவே தெரியணும். தத்துவத்தினுடைய அர்த்தம் வேறையா இருக்கக்கூடாது, சொம்பதார்த்தம் வேறையா இருக்கக்கூடாது, அதனுடைய சம்சர்க்கம் இன்னொன்னு தனி இருக்கக்கூடாது. அப்ப தத்துவமசி வாக்கியத்திலிருந்து நமக்கு அர்த்தபோதம் கிடைக்கும் பொழுது அந்த ஒரே ஒரு வஸ்துவா இருக்கணும், தனித்தனியா சப்தார்த்தங்கள் இருக்கக்கூடாது. அப்பதான் அகண்டார்த்த வாக்கியம். அது பேதாதி வர்ஜிதம் அகண்டம் உஷந்தி யஸ்மாத் ஸ்ரீ பாதராயண மதானுகதா மகாந்தா. தத்துவசி என்ற வாக்கியம் இருக்கு. அப்பேற்பட்ட வாக்கியங்களுக்கு இந்த சம்சர்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறது வந்த வாக்கியம் இல்லை. அது ஏதோ ஒரு வஸ்துவினுடைய சுரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்த வாக்கியம். அப்பேற்பட்ட வாக்கியத்தினால சொல்லிக் கொடுக்கக்கூடிய அர்த்தத்துல சம்சர்கோ வாக்கியார்த்தம் என்ற உங்களுடைய லட்சணம் சமன்வயிக்காது. அதனால அந்த லட்சணம் விட்டு வெளியில் வரணும். ஏதாது ரூபம் அவபோதயித்தும் சமர்த்தம் எத் வாக்கியம் அஸ்தி தது அகண்ட விலக்ஷணார்த்தம் தன் லௌகிகம் பவத்து வைதிகமேவ வாஸ்து நாஸ்மாகமற்ற விஷயே விமதி கதாஜித. பாருங்க, நீங்க சொல்ற இடத்துல எல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஆனா அப்படிதான் வாக்கியம் இருக்கும்னு சொல்லக்கூடாது. எங்க கிரிட்டிசைஸ் பண்றது பாருங்க, கர்மகாண்ட வாக்கியத்தை பத்தி தானே நீங்க விசாரம் பண்றது.
கர்மகாண்ட வாக்கியத்தில் அப்படியே இருக்கட்டும். எல்லா வாக்கியமும் அகண்டார்த்த வாக்கியம் சொல்ல வரல பாதராயணன். ஆனால் சில வாக்கியங்கள் அகண்டார்த்த வாக்கியம். எங்க அகண்டார்த்த வாக்கியம் கேட்டாத மேல சொல்லுவார். உலகத்தில் இருக்கிற எல்லா வாக்கியமும் அகண்டார்த்த வாக்கியம் சொல்றதுக்காக நமக்கு உத்தேசம் இல்லை. இப்ப கர்மகாண்டத்தில் இருக்கிற வாக்கியங்கள் இருக்கு, லோகத்தில் எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு. தேவதத்தா காம ஆனயதி, அது அகண்டார்த்த வாக்கியம் இல்லை. சொர்க்காமோ விஜயதா அகண்டார்த்த வாக்கியம் இல்லை. அப்ப பேதாதி ரூபம் அவபோதித்தும் சமர்த்தம் எது வாக்கியம் அஸ்தி, எது பேதத்தை சொல்லிக் கொடுக்கிறது வந்த வாக்கியமோ அது பேத வாக்கியமாவே இருக்கட்டும். தேவதத்தா காம ஆனயதி, இது பேத வாக்கியம். என்ன பேத வாக்கியம் என்ன அர்த்தம்? வேதம் வக்தும் ஆகதம் வாக்கியம். வேதம் வக்தும்னா ஒன்றும் இல்லை. தேவதத்தா காம் ஆனயதி, தேவதத்தனே கௌஹு அப்படி இருக்கா, கௌரேவ ஆனயதி அப்படி இல்லை. அந்த காம் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தமோ அதுதான் ஆனயதி என்ற பதத்துக்கு அர்த்தம் இல்லை. அதுதான் தேவதத்தா அப்படி இல்லை. மூணு வார்த்தைக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கு. அது ரெண்டும் பின்னம். அப்ப அப்படி இருக்கிறதுனால பின்னமான பதார்த்தத்தினுடைய சம்சர்க்கத்தை சேர்த்து புரிய வைக்கிறதுக்காக வந்த வாக்கியம் இது. ரைட் இல்லையா சொல்லல. அதுதான் பேத வாக்கியம். பேத வாக்கியம்னா பேதத்தை சொல்றதுக்கு வந்த வாக்கியம் அர்த்தம் இல்லை. பின்னமான பதார்த்தங்களுடைய சம்சர்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்த வாக்கியம். அப்பேற்பட்ட வாக்கியம் பேதாதி ரூபம் அவபோதித்தும் சமர்த்தம் எது வாக்கியம் அஸ்தி. அது அகண்ட விலட்சணார்த்தம். அது அகண்டார்த்தம் இல்லை, அகண்ட விலட்சணார்த்தம். ததுன்னா அகண்டார்த்தம் அர்த்தம். தாதிருஷம் வாக்கியம் அகண்டார்த்த வாக்கியம் ந தல் லௌகிகம் பவது வைதிகமேவ வாஸ்து. அப்பேற்பட்ட வாக்கியங்கள் தேவதத்தா காமானேதி இப்பேற்பட்ட லௌகிக வாக்கியமாகவே இருக்கட்டும், சொர்க்காமோ விஜயதா இப்பேற்பட்ட வைதிக வாக்கியமாகவும் இருக்கட்டும். நான் அஸ்மாகம் அத்திர விஷய விமதி கதாது, அந்த விஷயத்தில் நமக்கு அபிப்பிராய வேதமே இல்லை, அப்படியே இருக்கட்டும். எத் வாக்கியஜாதம் அத வேதசிரோ நிவிஷ்டம் எத்வாபி லௌகிகம் அகண்டம் அபாஸ்ய நான்யத சக்னோதி வஸ்து வதிதும் தது அசேஷமேவ ப்ரூயாத் அகண்டம் இது பிரதிபாதயாம். பாதராயணர் என்ன சொல்ற, எந்த வாக்கியம் வஸ்துஸ்வரூபத்தை மட்டுமா சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்ததோ அந்த வாக்கியம் லௌகிகமா இருந்தாலும் வைதிகமா இருந்தாலும் அகண்டார்த்த வாக்கியம் தான் சொல்லியாகணும். இப்ப அகண்டார்த்த வாக்கியம்னா தத்துவமசி வாக்கியம் மட்டும் இல்லை, லோகத்திலும் எத்தனையோ அகண்டார்த்த வாக்கியங்கள் இருக்கு. லோகத்திலும் இருக்கு. ஒரே வஸ்துஸ்வரூபத்தை சொல்றதுக்கு 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ 4 வார்த்தையோ எத்தனை வார்த்தை இருந்தாலும் வாக்கியம் அகண்டார்த்த வாக்கியம். தெரியக்கூடியது ஒரே வஸ்து. ஆனா வாக்கியத்துல நிறைய பதங்கள் எல்லாம் இருக்கலாம். அதுக்கு உபயோகம் இருக்குன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், அப்படி இருக்கலாம். அதனால அது அந்த மாதிரி வாக்கியங்கள் லௌகிக வாக்கியமும் இருக்கு, வைதிக வாக்கியமும் இருக்கு. அந்த வாக்கியத்தை போய் என்ன வேத சம்சர்க்க போதகம் வாக்கியம் சொல்லக்கூடாது. அது அந்த அகண்டார்த்த வாக்கியம் தான் சொல்லணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது அகண்டார்த்த வாக்கியமா அகண்டார்த்த வாக்கியமா எப்படி கண்டுபிடிக்கிறது? அகண்டார்த்தம் என்ன, ஒன்றும் இல்லை, ஒரே வஸ்து அர்த்தம். அது பல பதார்த்தங்கள் சம்பந்திக்கிற மாதிரி இல்லை வாக்கியார்த்தம், அப்படி இல்லை. ஒரு வஸ்து தெரியும், சோயம் தேவதத்தா ஒரு வஸ்து தெரியும், சகா அயம் எல்லாம் விட்டு போச்சு, தேவதத்தா அவ்வளவுதான். அந்த தேவதத்தன் அகண்டார்த்தம். தேவதத்தன் அகண்டார்த்தம் என்ன? தேவதத்தன் கைகால்கள் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. தேவதத்தன் ஒரு व्यक्ति தெரியுது இல்லையா, அந்த व्यक्ति தான் அகண்டார்த்தம். இப்போ அந்த व्यक्तिயில பல விசேஷங்கள் இருக்கட்டும், அதனால நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா அந்த ஒரு व्यक्ति அங்கதான் வாக்கியத்தினுடைய நோக்கம். சஹா அயம் அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. அதெல்லாம் சொல்லி முடிச்சப்புறம் அந்த व्यक्तिக்கு வரணும், व्यक्तिக்கிட்டு வரணும். व्यक्ति எது யாரும் தெரியாது, அந்த இடத்துல தான் அந்த வாக்கியம் பிரயோகிக்கிறது. அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு வாக்கியம் எதுக்காக சொல்றது? ஏதோ ஜிக்ஞாசை மூலமா தானே வாக்கிய பிரயோகம் வரும். அந்த ஜிக்ஞாசிதம் வஸ்துஸ்வரூபமா இருந்தால் அந்த வஸ்துஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்கு தான் வாக்கியம் வரணும். அதுதான் அகண்டார்த்த வாக்கியம். பிரகிருஷ்ட பிரகாசி சந்திரா, அங்க எப்படி நிரூபணம் பண்றது? பிரகிருஷ்ட பிரகாசி சந்திரா, அது அகண்டார்த்த வாக்கியம். எப்படி நிரூபணம் பண்றது?
இப்போ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிறது பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹா, இது ஒரு உபதேசம். பிரகிருஷ்ட பிரகாசமா இருக்கக்கூடியது சந்திரன் வாக்கியார்த்தம். இது அகண்டார்த்த வாக்கியம். எப்படி சொல்றது? பிரகிருஷ்ட பிரகாசம் ஒரு பதம் இருக்கு, சந்திரன் இன்னொரு பதம் இருக்கு, அந்த பதத்துக்கு தனித்தனி அர்த்தம் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அகண்டார்த்த வாக்கியம் எப்படி தெரியறதுனால் அதுக்குதான் கேள்வி பதில் சொல்லணும். இந்த வாக்கியம் எந்த கேள்வியோட பதில்? கஹ சந்திரஹா என்ற கேள்வியோட பதில். ஒருத்தர் கேட்கிறார், கஹ சந்திரஹா, சந்திரன்னா எதுவும் தெரியாது, சந்திரன்னா எதுவும் தெரியறதில்லை. அவன் கேட்கிறான் கஹ சந்திரஹா. இப்போ பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹா ஒரு வாக்கியம் பதில் கொடுக்கிறதுக்கு வந்த வாக்கியம். இந்த வாக்கியத்தினுடைய சென்ஸ் என்ன? சந்திரன் கிட்ட பிரகிருஷ்டமான பிரகாசம் இருக்கு அர்த்தமா? அப்படி சொல்ல முடியுமா? அப்ப அப்படி வரணும் இல்லையா? எது பிரகிருஷ்ட பிரகாசமா தெரியறதோ அது சந்திரன் தானே. சந்திரன் எதுன்னு கேட்கறது. அவ சந்திரன் எதுவுமே தெரியாதவனுக்கு சந்திரன் கிட்ட பிரகிருஷ்ட பிரகாசம் இருக்குன்னு சொன்னா அது புரியும்படியா இருக்குமா? இருக்காது. பிரகிருஷ்ட பிரகாசம் ஒன்றும் தெரியறது. இவ பிரகிருஷ்ட பிரகாசம் என்ற வார்த்தை எதுக்காக வந்தது? பிரகிருஷ்ட பிரகாசம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இல்ல. பிரகிருஷ்ட பிரகாசம் கண்ணால தெரியுது அவனுக்கு. பல பிரகாசங்கள் இருக்கு ஆகாசத்துல, சின்ன சின்ன பிரகாசங்கள், நட்சத்திர பிரகாசம் இருக்கு, பல பிரகாசங்கள் இருக்கு. அந்த பிரகாசத்துக்குள்ள பிரகிருஷ்டமா விசேஷமா இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் எது இருக்கோ அதுதான் சந்திரன் தானே அர்த்தம். அப்படி சொல்லும் பொழுது இந்த பிரகிருஷ்ட பிரகாசம் என்ற வார்த்தையே வந்தது சந்திரஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்கு தான். அந்த சந்திரஸ்வரூபம் புரிய வைக்கணும், அதுக்காக தான் ஒரு விசேஷம் கொடுத்துருக்கு. சந்திரனை கிட்ட பிரகிருஷ்ட பிரகாசம் இருக்கு அந்த வாக்கியார்த்தம் இல்லை. அந்த பிரகிருஷ்ட பிரகாச மூலமா அந்த சந்திரஸ்வரூபம் தெரியுது. இந்த மனசுல நிற்கிறது சந்திரஸ்வரூபம் தான், அவ்வளவுதான். ஏன்னா பிரகிருஷ்ட பிரகாசத்தை சந்திரனுடைய பிரகிருஷ்ட பிரகாசம் என்ற தர்மத்தை சந்திரன்கிட்ட இருக்குன்னு காமிக்கிறதுக்காக வாக்கியம் வந்ததில்லை. ஏன்னா சந்திரனுடைய அசாதாரண தர்மம் என்ன கேள்விக்கு அர்த்தம் இல்லை. சந்திரனுடைய அசாதாரண தர்மம் என்னன்னு யாரு கேட்பான்? சந்திரனே தெரிஞ்சவன் தான் கேட்பான். அது கேட்கிறவன் யாரு? அவனுக்கு சந்திரனே தெரியும் அர்த்தம். இப்போ பிருத்திவியா கிம் லட்சணம் ஒருத்தர் கேட்கிறான், பிருத்திவியா கிம் லட்சணம் பாருங்க, கந்தவதி பிருத்திவி. அவனுக்கு பதில் கொடுக்கிறது. இந்த கேள்வி கேட்கிறவனுடைய மனசுல ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ் என்னன்னு பார்க்கணும். பிருத்திவியா கிம் லட்சணம் கேட்கிறவன் பிருத்திவின்னு ஒண்ணு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். கிம் லட்சணம் கேட்கிறவனுடைய அபிப்பிராயம் என்ன? பிருத்திவியில் இருக்கிற பல தர்மங்கள் எனக்கு தெரியும். பிருத்திவி ஒரு திரவியம், பிருத்திவி ஒரு பதார்த்தம், அதனால பிருத்திவியில திரவியத்துவம் இருக்கு, பதார்த்தத்துவம் இருக்கு, ஸ்பரிசம் இருக்கு, ரூபம் இருக்கு, கந்தமும் இருக்கு. அப்புறம் என்ன? கந்தம், ரூபம், ஸ்பரிசம், ரசம் இருக்கு. இப்பேற்பட்ட அநேக தர்மங்கள் பிருத்திவியில் இருக்கு. இந்த தர்மங்களுக்குள்ள அசாதாரண தர்மம் என்ன? இதுதான் கேட்கிறவனுடைய அபிப்பிராயம் இல்லையா? கந்தவதி பிருத்திவின்னு சொல்லும். பதில் கொடுக்கிறவனுடைய அபிப்பிராயம் எந்த கேள்வியுடைய பதில்? அத பிருத்திவி ஸ்வரூபம் அகம் ஜான. பிருத்திவின்னு என்ன தெரியும் எனக்கு? இப்போ பாருங்க, உஷ்ண பரிசவத் தேஜா, கீத பரிசவத்தியா ஆபஹா எல்லாம் இருக்கு தர்க்கசங்கிரகத்துல. இது நமக்கு என்ன புது விஷயமா? தண்ணியில சீதஸ்பரிசம் இருக்கு, இது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயமா? அது யாருக்கு தெரியாது? உஷ்ண தீ சூடா இருக்கு, இது ஒரு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயமா? இது சூடு இருக்கு நமக்கு தெரியாத விஷயமா? தெரியாத விஷயம் இல்லை. ஆனா சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் என்ன? அது அசாதாரண தர்மம், அது நமக்கு தெரியாது, அதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. அதுல பல தர்மங்கள் இருக்கட்டும், இதுதான் அசாதாரண தர்மம். அப்ப லட்சணம் கிம் இது கஹ பிருச்சதி? ஸ்வரூபம் யஹ ஜானாதி சைவ பிருச்சதி. அசாதாரண தர்மத்தை கேட்கிறவனுக்கிட்ட அசாதாரண தர்மம் சொல்லணும். அசாதாரண தர்மத்தை யாரு கேட்பான்? ஸ்வரூபம் தெரிஞ்ச அப்புறம் தான் கேட்பான்.
இப்ப சந்திரனுடைய அசாதாரண தர்மம் என்ன கேட்டாலும் பதில் இதுதான். சந்திரஹா பிரகிருஷ்ட பிரகாசா, இப்படியே வாக்கியம் சொல்லலாம். ஆனால் இப்ப வாக்கியார்த்தம் வேற. புரியுதா? பிரகிருஷ்ட பிரகாச சந்திரஹான இந்த வாக்கியம் எப்ப பார்த்து காலத்திரயத்துல அது அகண்டார்த்த வாக்கியம் இல்லை. சந்திர ஸ்வரூபம் எனக்கு தெரியும், ஆனால் அதனுடைய அசாதாரண தர்மம் என்ன கேட்டா பிரகிருஷ்ட பிரகாச சந்திரன் சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு அந்த கேள்விக்கு பதிலா இருந்தால் இது அகண்டார்த்த வாக்கியம் இல்லை. சந்திரே வித்தியமான அசாதாரண தர்ம பிரகிருஷ்ட பிரகாசவத்துவம், இதுதான் அப்ப வாக்கியார்த்தம். ஆனா இந்த கேள்வி எப்ப வரும்? சந்திர ஸ்வரூபம் தெரிஞ்ச அப்புறம் தான் வரும். எந்த இடத்துல ஸ்வரூபமே தெரியாதோ அங்கதான் ஸ்வரூப லட்சணம் தடச லட்சணம் வேற வேற சொல்லணும். இப்போ எல்லா இடத்திலும் ஸ்வரூப லட்சணம் தடச லட்சணம் தனித்தனி வேண்டாம். பிருத்திவியோட ஸ்வரூபம் தெரிஞ்சவனுக்கு ஸ்வரூபம் லோகத்தில் பிரசித்தமா இருக்கு. அதனால பிருத்திவி ஸ்வரூபம் கிம் ஜிக்ஞாசா நாஸ்தி, அதனால தடச லட்சணம் தான் வேணும். பிரம்மத்துக்கு ஸ்வரூப லட்சணம் தடச லட்சணம் கொடுக்கறது எதுக்குன்னா ஸ்வரூபமும் தெரியாது, வேதம் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனுடைய அசாதாரண தர்மமும் வேதம் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால தடச லட்சணமும் வேணும், ஸ்வரூப லட்சணமும் வேணும். எந்த வஸ்துவனுடைய ஸ்வரூபமும் வேதத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்கணுமோ அதனுடைய அசாதாரண தர்மமும், தர்மம் தான் தர்மம் இவா கல்பித தர்மம். அசாதாரண தர்மம் பரமார்த்த தர்மம் எடுத்துக்க வேண்டாம். கல்பிதமா இருந்தா கூட அசாதாரண தர்மமா ஆகலாம், அதுக்காக ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்ப ஜெகத்காரணத்துவம் பிரம்மணா தடஸ்த லட்சணம் சொல்றது இல்லையா? ஜெகத்காரணத்துவம் இது பிரம்மத்தினுடைய அசாதாரண தர்மம், தப்பு இல்லை. பாரமார்த்திகம் சொல்ல வரல. ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்தினுடைய பாரமார்த்திக தர்மம் இல்லை. பாரமார்த்திகமாக எந்த விதமான தர்மமும் இல்லை. அதில் பாரமார்த்திகமா ஒரு தர்மம் இருந்தால் நிர்குணத்துவம் எப்படி? அதனால இது பாரமார்த்திகமா ஜெகத்காரணத்துவம் இல்லை, ஆனால் கால்பனிகமா தான் இருக்கு. கால்பனிகமா இருந்தா கூட அது அசாதாரண தர்மம். அது எப்படி சொல்லலாம்? கால்பனிகமா இருந்தா எப்படி அசாதாரண தர்மமாகும்? ஏன் ஆகாதுன்னு கேட்கணும். ஏன் ஆகுங்க, ஏன் ஆகாத? கால்பனிகமா இருந்தா கூட ஜெகத்காரணத்துவம் என்ற கல்பனை அது பரமார்த்தம் இல்லை, ஆனா வியாபகாரிகம் தான். ஆனா வியாபகாரிகமா கூட ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துலதானே இருக்கு. வேறையாவது எங்கேயாவது இருக்கிற ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துல ஆரோபம் பண்றது இல்லை. எங்கேயாவது இருக்குன்னா அங்கேதான் இருக்கு, அங்கேயும் பரமார்த்தமா இல்லைன்ற வேற விஷயம். இப்ப கல்பனை பண்றதுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஜபாகுசுமத்தில் இருக்கிற லௌகித்யம் ஸ்படிகத்துல ஆரோபம் பண்ற மாதிரி இல்ல. பிரம்மன் ஜெகத்காரன் சொல்றது பாருங்க, வித்தியாசம் கவனிக்கணும். ஜபாகுசுமத்தில் உண்மையாவே லௌகித்யம் இருக்கு, அது சிறப்பா இருக்கு. அந்த வர்ணம் ஸ்படிகத்துல ஆரோபம் பண்றது. இப்ப முக்கியமான லௌகித்யம் ஜபாகுசுமத்துக்கு இருக்கு. இது ஸ்படிகத்துல ஆரோபம் பண்ற மாதிரி ஜெகத்காரணத்துவம் பிரம்மணி ஆரோப்பியதை சொல்லக்கூடாது. பிரம்மணி ஜெகத்காரணத்துவம் ஆரோப்பியதை வாஸ்தவம் தான், ஆனால் இன்னொரு இடத்துல இருக்கிற ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்தில் கொண்டு வர்றதில்லை. அப்படி இருக்கா? அப்படி சொல்லணும்னா ஜெகத்காரணமா உண்மையா ஜெகத்காரணம் பிரம்மம் இல்லை, வேற ஏதோ ஒன்று இருக்கு. பிரம்மத்துல ஜெகத்காரணத்துவம் ஆரோபம் பண்றது அப்படி இல்லை. அப்போ அது சொல்லவே முடியாது. ஏன்னா ஜெகத்காரணமா வேற ஏதாவது ஒரு வஸ்து ஏதாவது பிரமாணத்தினால தெரியறதா இருந்தால் அது சொல்லலாம். ஆனா அப்படி கிடையாது. ஜெகத்காரணமா ஏதாவது ஒரு பொருள் தெரியறதா இருந்தாலும் பிரம்மம் தான் தெரியுது. அப்போ பிரம்மத்தில் இருக்கிற ஜெகத்காரணத்துவம் வாஸ்தவம் ஏன் சொல்லக்கூடாது? வாஸ்தவம் ஏன் சொல்லக்கூடாதுன்னா அதுவும் கிடையாதுன்னு இன்னொரு ஸ்ருதி இருக்கிறதுனால, அதுவும் பரமார்த்தமா கிடையாது. ஸ்நேகநானாஸ்திகிஞ்சனான அதுவும் நிச்சயம் தெரியறதுனால, அப்ப ஜெகத்காரணத்துவம் என்றது தர்மம் எங்கேயாவது கல்பனை பண்ணணும்னால் அது பிரம்மத்துல தான் கல்பனை பண்றோம்னு ஸ்ருதினால தெரியுது இல்லையா? ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஸ்ருதி இருக்கிறதுனால. அதனால கல்பிதமா இருந்தா கூட தான் அசாதாரண தர்மம் தான் அது. அதனுடையதான் ஸ்பெஷல் சுரூபம் தானே அது, வேற எங்கேயாவது இருக்கிறது இல்லை. அதனால அது அசாதாரண தர்மம் சொல்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அது தடஸ்த லட்சணம் சொல்லுது.
சொரூபம் இல்லை, சொரூபத்திற்கு சேர்ந்ததில்லை, தடஸ்த லட்சணம். இப்ப தடஸ்த லட்சணமும் வேணும், சொரூப லட்சணமும் வேணும் பிரம்மத்துக்கு. ஏன்னா சொரூபமும் அப்பிரசித்தம், அசாதாரண தர்மமும் அப்பிரசித்தம். பிருத்திவிக்கு சொரூப லட்சணம் தேவைப்படுறதில்லை, ஏன்னா சொரூபம் பிரசித்தம். அதுல பல தர்மங்கள் தெரியும் போது அதுல இருக்கிற தர்மத்துல அசாதாரண தர்மம் எதுனா கேள்வி. தேஜஸனுடைய சொரூபம் பிரசித்தம், தேஜஸ்னா என்ன தெரியும். அதனால அப்போ நான் எதுக்காக சொல்றேன்னா, எந்த வஸ்துவனுடைய சொரூபமே அப்பிரசித்தமா இருக்கோ அந்த இடத்துல முதல் சொரூபோபதேசம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் தடஸ்த லட்சணம் பிரவர்த்திக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சொரூபோபதேசம் பண்ணணும். அந்த சொரூபம் தெரிஞ்ச அப்புறம் தான் சொரூபத்தில் இருக்கிற அசாதாரண தர்மத்தில் ஜிக்ஞாசையே வரும். அதனால எத் வாக்கியஜாதம் அச வேதசிதோ நிவிஷ்டம், வேத சிரஸ்ல உபனிஷத்துல இருக்கக்கூடிய எத் வாக்கியஜாதம் எத்வாபி லௌகிகம் அகண்டம் அபாசிய நானியத, லௌகிகமா இருக்கட்டும் வைதிகமா இருக்கட்டும் அகண்டமா வஸ்துஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். எப்ப சொல்லணும்னா வஸ்துஸ்வரூபம் தெரியாதுன்னா வஸ்துஸ்வரூபம் சொல்லணும். நானியத் சக்னோதி வஸ்து வதிதும் தது அசேஷமேவ ப்ரூயாத் அகண்டமிது பிரதிபாதயாமஹ. இந்த வாக்கியஜாதம், இந்த வாக்கியங்கள் அகண்ட வஸ்துவை தான் சொல்லிக் கொடுக்கிறது. தது அசேஷமேவ ப்ரூயாத் அகண்டம், அப்பேற்பட்ட எல்லா வாக்கியங்களும் அகண்டார்த்த வாக்கியம் தான் சொல்லணும். இது பிரதிபாதயாமஹ. இப்போ ஸ்வரூப லட்சணபரமான எல்லா வாக்கியங்களும் அகண்டார்த்த வாக்கியம் சொல்லலாம். அது லௌகிகமா இருக்கட்டும் வைதிகமா இருக்கட்டும். ஸ்வரூப லட்சணத்தை சொல்றதா இருந்தா அகண்டார்த்த வாக்கியம் சொல்லலாம். ஸ்வரூப லட்சணம் லோகத்திலும் தேவைப்படுறது, பல இடத்திலும் தேவைப்படுறது. இப்போ சமவாயா இருக்கு, கோநாம சமவாயா தெரியாது, ஏதோ ஒன்று சாஸ்திரத்துல ஏதோ ஒரு புது வார்த்தை தெரியுது, சமவாயம் அது என்ன தெரியாது இல்லையா. அந்தந்த சாஸ்திரத்துல புது புது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் காதல் விழுது, அது என்ன தெரியாது. அப்ப அதனுடைய சொரூபம் தான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கும்போது ஏதோ ஒன்று சொல்றது, அதனால என்ன தெரியாது, அதனுடைய சொரூபம் தான் தெரியும். இது வந்து சொரூப லட்சணம் சொல்லலாம். சமவாயம் ஏதோ ஒன்று நமக்கு தெரியும்னா அதனுடைய தர்மம் என்னன்னு கேட்கலாம். சமவாயம் தெரியுமா, தெரியாது. ஒரு பதார்த்தம் அவ்வளவுதான் தெரியும், என்ன அதனுடைய சொரூபம், அசாதாரண சொரூபம் தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன நித்திய சம்பந்த சமவாயா சொல்றதா இருந்தா அந்த லட்சண வாக்கியம் அகண்டார்த்த வாக்கியம். இது அவ ஒத்துக்கிறது இல்லை, நம்மளுடைய சாஸ்திரத்தை ஒத்துக்கணும். ஏன்னா அவா சொல்ற அபிப்பிராயம் வேற, ஆனா நம்மளுடைய சாஸ்திரத்தை அவா சொல்ற லட்சணமா இருந்தா கூட அது சொரூப தாத்பரியமா இருந்தால் அதுக்கு ஸ்வரூப லட்சணம் சொல்லி ஆகணும். சோயம் புமானிதி முக்கிய பதார்த்தயுக்த வாக்கியார்த்த புத்தி ஜனனஸ்ய ந வாக்கியமேதத் ஈஷீத வாக்கிய சபலஸ்த பதத்வயேன சம்சிருஷ்ட புத்தி ஜனனே பதையோர் விரோதா. சோயம் தேவதத்தான்ற வாக்கியம் அகண்டார்த்த வாக்கியம் சொல்லணும். ஏனால் சோயம் புமானிதி முக்கிய பதார்த்தயுக்த வாக்கியார்த்த புத்தி ஜனனஸ்ய ந வாக்கியமேதத் ஈஷீதா. புரியுற மாதிரி இருக்கா? ஏதத் வாக்கியம் ந ஈஷீதா, ஈஷீதா ந பிரபவதி அர்த்தம். ஈஷதே ஈஷனம் பிரபவதி ந பிரபவதின்னு அர்த்தம், முடியறதில்லை அர்த்தம். ந பிரபவதி ந ஈஷீதா. கிம் கர்த்தம் ந ஈஷீதா? முக்கிய பதார்த்தயுக்த வாக்கியார்த்த புத்தி ஜனனஸ்ய, அந்தந்த பதத்தினுடைய முக்கியார்த்தம் இருக்க, அந்த முக்கியார்த்தத்தை வச்சுட்டு எந்த விதமான வாக்கியார்த்த போதத்தையும் உண்டு பண்றதுக்கு இந்த வாக்கியம் ந பிரபவதி. ஏன்னா முக்கியார்த்தம் பரஸ்பர விருத்தமா இருக்கு. முக்கியார்த்தம் தற்கால தத்தேச விசிஷ்ட தேவதா, எதிர்கால தேச விசிஷ்ட தேவதா, அதனுடைய ஐக்கியத்தை சொல்றதுக்கு இந்த வாக்கியம் சரிப்பட்டு வருதில்லை. சோயம் புமானிக்கு முக்கிய பதார்த்த யுக்த வாக்கியார்த்த புத்தி ஜனனம். முக்கிய பதார்த்த யுக்தः யः வாக்கியாर्थः, मुख्य पदार्थ वाक्यार्थ, मुख्य पदार्थ युक्त वाक्यार्थ तत्काल विशिष्ट देवदत्तः एतत्काल विशिष्ट देवदत्तस्य एक एव. तत्काल तद्देश विशिष्ट देवदत्त एव एतत्काल एतद्देश विशिष्ट देवदत्तः. इदं मुख्यार्थ युक्त वाक्यार्थ. இப்பேற்பட்ட ஒரு புத்தி வாக்கியார்த்த புத்தி
தாபிச புத்தி ஜனனாய அப்பேற்பட்ட புத்தியை உண்டு பண்றதுக்கு இதம் ஏதது வாக்கியம் ந ஈஷீதா இந்த வாக்கிய சபலஸ்த பதத்வயேன சம்சிருஷ்ட புத்தி ஜனனே ந ஈஷீதா வாக்கிய சபலஸ்த பதத்வயேன வாக்கியம் எத் சபலம் சபலம்னா விசிஷ்டம் வாக்கியார்த்தமா இருக்கக்கூடிய விசிஷ்டார்த்தம் வாக்கியம் எது சபலம் சபலம்னா விசிஷ்டம் தற்கால தத்தேச விசிஷ்டா ஏதற்கால ஏதத்தேச விசிஷ்டா இது ரெண்டும் வாக்கியமா இருக்கு தத்பதத்தினுடைய வாக்கியம் ஒண்ணு இன்னொன்னு அயம்பதத்தினுடைய வாக்கியம் அப்பேற்பட்ட வாக்கிய சபலஸ்த பதத்வயம் அந்த வாக்கியார்த்தத்தை சொல்லக்கூடிய பதத்வயம் சஹா அயம் இது பதத்வயம் இந்த பதத்வயத்தினால அந்த வாக்கியார்த்தத்தை வச்சுட்ட ஒரு சம்சிருஷ்ட புத்தின்னா என்ன அர்த்தம் ஐக்கியபோதம் ஸ்லோகத்துக்கு அன்வயம் ஆயிடுச்சா வாக்கிய சபலஸ்த பதத்வயேன வாக்கியமான சபலம்னா விசிஷ்டம் விசிஷ்டஸ்த பதத்வயம்னா விசிஷ்டத்தை சொல்லக்கூடிய பதத்வயம் அந்த பதத்வயத்தினால ரெண்டு பதத்தினால சம்சிருஷ்ட புத்தி ஜனனே ந ஈஷீதா சம்சிருஷ்ட புத்தினா ஐக்கிய புத்தி இப்ப ஐக்கிய புத்தியை தானே உண்டு பண்ண வேண்டிய புத்தி என்ன ஐக்கிய புத்தி எதுடைய ஐக்கிய புத்தி வாக்கியார்த்தத்தினுடைய ஐக்கிய புத்தின்னு சொன்னால் அப்ப என்ன பண்ணணும் எதனுடைய அபேதம் புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அர்த்தத்தை கொண்டு வரணும் அதுக்காக லட்சணம் வேணும்னு சொல்றான் ஏதத்தி சோயமிதி வாக்கியம் அகண்டனிஷ்டம் வக்தவியம் அத்திர கதிரஸ்தி நகாதிதன்யா அதனால இந்த வாக்கியத்துக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லி ஆகணும்னால் அது அகண்டார்த்தம் தான் சொல்லி ஆகணும் காதில் அந்யா கதிர் நாஸ்தி வேற வழியே கிடையாது ஏதத்தி சோயமிதி வாக்கியம் அகண்டனிஷ்டம் அகண்டமான ஒரு வஸ்துஸ்வரூபத்தை சொல்றது சொன்னால் எல்லாம் சரியா போச்சு அகண்டமான வஸ்துஸ்வரூபம் தேவதத்த ஸ்வரூபம்னு அர்த்தம் அதனால வாக்கியம் அகண்டனிஷ்டம் வக்தவியம் அத்திர கதிர் அஸ்தி ந காதிதன்யா இங்க அந்யா கதி வேற வழி ந அஸ்தி கிடையாது அப்ப என்ன பண்ணணும் அகண்ட வாக்கியார்த்தம் அகண்டமா கொண்டு வரணும் அகண்டமா கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் லட்சணாசிரயம் பண்ணணும் அது சொல்றார் தத்தேச காலம் அனுகிருஷ்ய க இத்யனேன நாயம் பதார்த்தம் உபடௌகயதே நைதத் ஏதத் வாக்கியம் தத்தேச காலம் அனுகிருஷ்ய க இத்யனேன நாயம் பதார்த்தம் உபடௌகயதே சேர்ந்து அர்த்தம் உபடௌகயதே கத்தியர்த்ததாகும் சேர்ந்து இல்லைன்னு அர்த்தம் தத்தேச காலம் அனுகிருஷ்ய தத்பதத்துக்கு அர்த்தம் தத் தேச காலம் அந்த தத் தேசத்தையும் தற்காலத்தையும் விட முடியாத நாள் அது அனுகிருஷ்ணம் பண்றதா இருந்தால் சேர்க்கிறதா இருந்தால் அனுகிருஷ்ய இப்ப தத்பதத்தினுடைய வாக்கியார்த்தம் தத் தேசமும் தற்காலமும் அந்த வாக்கியார்த்தத்தில் இருக்கு அந்த தத் தேசத்தையும் தற்காலத்தையும் விடுறதில்லைன்னால் அப்படின்னா அனுகர்ஷணம் பண்றதா இருந்தால் அனுகர்ஷணம் பண்ணி கைத்தியனேன சேர்க்க முடியாது ஏன்னா சைத்தியத்தை போட்டா ஏது தேச சைத்தியனேன சஹா இது சப்தேன சைதி சப்தத்தை போட்டா தற்கால தத்தேச விசிஷ்ட தேவதத்தா அதுல தற்காலமும் தத்தேசமும் நீங்க விடாமல் அப்படியே அனுகிருஷ்ணம் பண்ணி சேர்த்துட்டே இருக்கிறதா இருந்தால் அயம் பதார்த்தம் உபடவுகை அயம் பதார்த்தத்தோட சேர்க்க முடியாது ஏன்னா அயம் பதார்த்தம் என்ன ஏதத்தாச ஏதத்தேச எதிர்கால விசிஷ்ட தேவதத்தா அவ ஏதத்தேச எதிர்கால விசிஷ்ட தேவதத்தனோட தத்தேச தற்கால விசிஷ்ட தேவதத்தனுக்கு ஐக்கியம் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் அதனால என்ன பண்ணும் தற்கால தத்தேசத்தை அனுகர்ஷணம் பண்ணக்கூடாது இங்கேயும் ஏதற்கால ஏத தேசத்தை அனுகர்ஷணம் பண்ணக்கூடாது அது விடணும்னு அர்த்தம்